எத்தே எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் வரேன். செல்ல தாயி, உன் மருமக காலையில போயிட்டு சாயந்தரம் வர்றதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பேக்க தூக்கிட்டு போறா? எதுக்குள்ள என்னவோ இருக்கு போல இருக்கு. ஏன் இப்படி பேத்த கணக்கு இருக்க? என்ன ஏதுன்னு பாரு, வாங்கி பேக்க கொண்டா. எத்தே அது ஒண்ணு இல்ல, வேற துணிமணி தான் இருக்கு. துணிமணி மட்டும் இருக்குன்னா கையில குடுக்க வேண்டியதுனே. அந்த பைக்குள்ள என்ன வச்சிருக்கியா? கொண்டாத. அதனை கேட்டேன். இங்க இருந்து ஒவ்வொரு நகையா எடுத்துட்டு போய் அதை வச்சு உங்க அம்மைக்கு துட்டு கொடுக்க. அப்படி இல்ல தே. என்ன அப்படி இல்லங்க, எல்லாம் இப்பதான் எனக்கு புரிஞ்சு. எட்டிய மக்கா வந்துட்டியா? எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணிகாரிக்கு சப்போர்ட் பண்ணுவில்ல. இந்த பாத்தேடி பெரிய ஆரம், இத கொண்டு அம்மா வீட்ல அட வச்சு அம்மை கொடுக்க போறா. அதுக்கு எனக்கு தெரியாம பைக்குல வச்சு தூக்கிட்டு போறா. அம்மா அன்னைக்கு மேல தேவையில்லாம வீண் பழியே போடாதம்மா. அந்த நகையை கேட்டதே நான் தான் அட வைக்கிறதுக்காண்டி. என் புருஷன் ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சிருக்காருமா. அதான் என்ன செய்யன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். அண்ணிட்ட லேசா தான் சொன்னேன். அண்ணி உடனே என் நகையை எடுத்துட்டு பாரே உங்க வீட்டுக்கு அட வச்சு நீ எப்பனாலும் எனக்கு திருப்பி தந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்கம்மா. மர்மோல ஒண்ணு புரிஞ்சுக்கிடாம அடுத்த பேச்சு கேட்டுட்டு ஆடுனது குத்தம் தான். மர்மோல என்ன மன்னிச்சிரு மர்மோல. ஒரு நல்ல மனசை புரிஞ்சுக்கிடாம இருந்துகிட்டே மன்னிச்சிரு மர்மோல, மன்னிச்சிரு.